அடி. ரகு, என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்? போ, போய் சீட் ஏதாவது காலியா இருந்தா பார்த்து உட்காரு போ. இதோ அதுக்கு தான் மேடம் பார்த்துட்டு இருக்கேன். எங்க காலியா இருக்குன்னு பார்த்துட்டேன் மேடம். இதோ இப்போ உட்காந்துடுறேன். ஏய் ஸ்ரீ, ஸ்ரீ என்ன ஸ்ரீகர்ணு, இத எதிர்பார்த்திருக்க மாட்டியே. இவன் என்ன ஸ்ரீ பக்கத்துல உட்காந்துட்டான்? ஸ்ரீ ஏற்கனவே பயந்த சுபாவம். இதெல்லாம் இந்த பொறிக்கிற ஆட்கள் வர இவ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கானே. இவனை ரகு, ரகு சொல்லுங்க மேம். ரகு, நீ எதுக்கு ஃப்ரெண்ட் சைட்ல உட்காந்துட்டான்? இங்க பாரு, பேக்ல சீட்ஸ் நிறைய காலியா இருக்கு. போ, போய் அங்க போய் உட்காரு போ. மேம், எனக்கு பேக் சீட்டை வேணும். இந்த ஃப்ரண்ட் சீட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். நான் இங்கேயே உட்காடுறேன். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு மேடம். ரகு, சொல்றேன்ல, ஸ்ரீ பக்கத்துல ஆள் வருவாங்க. நீ பேக் சைட்ல போய் உட்காரு போ. மேம், எனக்கு தெரியும் எங்க உட்காரணும்னு. உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுல, அமைதியா உட்காந்துட்டு வாங்க. வீணா ஏன் விஷயத்துல தலையிடாதீங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மேடம்க்கு. 10 பக்கமா இருங்க மேடம். ஒரு ராஸ்கல், மேடம் கூட பார்க்காம எவ்வளவு திமிரா பேசுறான். அது சரி, இவனுக்கு நம்ம பேச்செல்லாம் சரிப்பட்டு வராது. ஹீரடா, வர வேண்டியவனுங்க வரட்டும், அப்ப தெரியும் உனக்கு. திமிராவா பேசிட்டு இருக்கான். முதல்ல இவனை ஸ்ரீ பக்கத்துல இருந்து காலி படுத்தணும். இங்கேருந்து போற வரைக்கும் இவன் ஸ்ரீ கூட உட்காந்து வந்தா ஸ்ரீக்கு ஏதாவது ஆபத்தை உண்டாக்கணும் ஆக்கிடுவோம். இவனை முதல்ல இந்த பொண்ணு பக்கத்துல இருந்து எழுந்திருக்க வைக்கணும். இரு, யாரையாவது வச்சுதான் இவனை எழுந்திருக்க வைக்கணுமே. ரகு, இதான் எதிர்பார்த்தேன். நீ தரமா செஞ்சுட்ட. அந்த ஸ்ரீ உன் கையில மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பண்ணமாகணும். ஆயிடுவா, எனக்கு தெரியும். இதுக்கு தானே நான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டேன்னு. ஏண்டி, எல்லாருமா சேர்ந்து என்னை அடிக்கிண்டல் பண்ணீங்க. உங்க ஸ்ரீயோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சீக்கிரமே பார்க்க போறீங்க. ஸ்ரீ, நீ இங்க வேணா வந்து இங்க வா. ஸ்ரீ, இங்க வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கவா? ஆமா ஸ்ரீ, நீ இங்க வா. நாங்களும் இங்க தானே இருக்கோம், நீ இங்க வந்து உட்காந்துக்கவா. என்னடி போக போறியும்? எங்க போ பார்க்கலாம். என்ன தாண்டி போயிடுறி பார்க்கலாம். நீ போனன்னு வச்சுக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. என்னென்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அனுபவப்பட்டிருப்பீங்க. எங்க எழுந்துச்சு போ பார்க்கலாம். பாரு ரகு, இப்பவும் நான் உனக்கு எச்சரிக்கைப்படுத்துறேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இல்லனா உயிருக்கு தான் ஆபத்து. பாத்துக்க. வாங்கினது பத்தலையா? ஏய், என்னடி ரொம்ப திமிரா பேசுற? பயம் விட்டு போச்சா என்ன? எனக்கு பயம் போச்சா இல்லையான்னா எனக்கு தெரியாது. உனக்கு உயிர் போயிடக்கூடாதுன்னு நான் பரிதாபப்படுறேன். ஒழுங்கா எழுந்திருச்சு வேற சீட்ல போய் உட்காந்துரு. ஏற்கனவே நிறைய வாங்கிட்ட. இதுக்கு மேல நீ வாங்கினா கண்டிப்பா செத்து போயிடுவேன். போ. நான் எதுவும் வெளியில சொல்லாத வரைக்கும் தான் நீ உயிரோட இருக்க முடியும். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்க, நீ போனமாதான் இருப்ப. எஞ்சி போ ரகு. ஏய், என்னடி திமிரா பேசுற? ரொம்ப தென்னாவட்டா பேசுற. பஸ் ஆச்சுன்னு பாக்குறேன். தண்ணியை மட்டும் என்கிட்ட கிடைச்சேன் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. ஏற்கனவே வாங்கியிருக்கலடி. நான் தனியா கிடைச்சா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வாங்கினதை விட அவன் உனக்கு கொடுத்தது அதிகம்னு உனக்கு தெரியும்ல. அவன் மறுபடியும் கொடுக்கற மாதிரி வச்சுக்காத. அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியும்ல. ஒழுங்கா எழுந்திருச்சு போயிடு. நல்லதுக்கு தான் சொல்றேன். போ ரகு. நல்ல வேலை, கார்த்திக் சக்தி வந்துட்டானுங்க. இவனை என்கிட்ட சொல்லுவோம். கார்த்திக். சொல்லுங்க மேம். இல்லடா, நீயும் சக்தியும் கொஞ்சம் இடத்த பார்த்து உட்காருங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? நல்லாவே புரியுது மேம். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ரிலாக்ஸா இருங்க. பக்கம் இவனுக்கு என்ன தைரியம் இருந்தோம்? ஏன் ஸ்ரீ பக்கத்துல உட்காந்துருப்போம் இவனா? டேய் சக்தி, அமைதியாரு. என்னடா பேசிட்டு இருக்கான்? அமைதியாரோ. அவன் யார் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான் தெரியுதா? ஏன் ஸ்ரீ பக்கத்துல அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கான். அவ பக்கத்துல இந்த புறம் பக்கம் இந்த எச்ச பொறுக்கி இங்க உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? டேய் சக்தி, ஆத்திரப்படாத. உன்னை சும்மாலாம் இருக்க சொல்லலாம். அவனை இங்க பார்த்ததும் எனக்கே பத்துக்கிட்டு தான் வந்தது. வர்ற ஒருத்தத்துக்கு
இங்கேயே அவனை அடிச்சு கொண்டுடலாம் தான் இருந்தது. ஆனா அப்படி யோசிச்சா அது நம்ம தான் முட்டாள்னு அர்த்தம். டேய் வேற என்ன பண்ணணும்ன்ற மச்சி, நீ ஸ்ரீகிட்ட லவ் சொல்லணும்ல. டேய் என்னடா பேசிட்டு இருக்கோம்? அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? நிறையவே சம்பந்தம் இருக்கு. இங்க பாரு, அங்க ஒரு சீட் காலியா இருக்கு. அங்க போய் நான் உட்கார்றேன். ஸ்ரீயோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ என்ன ரியாக்ட் பண்றான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டேய் என்னடா பேசிட்டு இருக்கோம்? அவன் ஸ்ரீ பக்கத்துல உட்காந்துருக்கத பார்க்கும் என்னால முடியலடா. அதை என்னால ஏத்துக்க முடியல. மச்சி கொஞ்சம் பொறுமையா இருடா. ஆத்திரப்படுத்துறதுனால நம்ம எதையும் சாதிக்க முடியாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அதுவே பொறுமையா இருந்து செயல்பட்டு பாரு, எல்லாமே நல்லதா தான் முடியும். நான் சொல்றதை மட்டும் கொஞ்ச நேரம் செய். நான் போய் அங்க உட்காடுறேன். நீங்க இரு. ஸ்ரீயோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறே பண்ணிக்கோ. சரியா? நான் உன்னை தடுக்க மாட்டேன். இன்னமும் சொல்றேன், உன் வார்த்தைக்காக மட்டும் தான் பொறுமையா இருக்கும். எனக்கு போற ஓத்துறதுக்கு இந்த போற மொக்க இங்கேயும் அடிச்சு கொண்டுடலாமான்னு வருது. சரிடா மச்சான், கொஞ்சம் பொறுமையா இரு. சாரி. என்னடி இவனுங்க வந்துட்டா நான் பயந்துருவேன்னு நினைச்சியான்? பயந்து எழுந்து ஓடிடுவேன்னு நினைச்சியான்? பார்த்தல, இவனுங்களால எதுவும் பண்ண முடியல. இங்கிருந்து நம்ம ஊருக்கு போற வரைக்கும் நீ என்னன்னு ஒன்னா தாண்டி வரணும். கார்த்திக். என்ன ஸ்ரீ கூப்பிட்டியாமா? இல்ல கார்த்திக், ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன். நீ உட்காந்துக்கோ. அச்சோ, இவன் என்ன பாவம் போல பார்த்துட்டு இருக்கானே. என்ன கூப்பிடுறீ? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுடி. இவனை இங்கேயும் அடிச்சு சம படிச்சிடறான். ஒரு வார்த்தை சொல்லுடி. எதுவும் பண்ண முடியாது. இங்கேருந்து ஊருக்கு போற 5-6 மணி நேரமும் நீயும் நானும் சந்தோஷமா போலாம், குதூகலமா போலாம். என்ன என்கிட்ட அடி வாலாட்டுறான். இப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த ரகு யாருன்னு. என்ன கார்த்திக் போய் சீட்டில் உட்காந்துட்டான்? அவனை தான் நான் மலை போல நம்பின, ஆனால் அவன் அமைதியாக போய் உட்காந்துட்டான். டே சக்தி, நீயாவது ஏதாவது பண்ணுடா. இந்த பொறுக்கிக்கிட்ட அந்த பொண்ணு மாட்டினா அவ்வளோதான். இவன் போகிற வரைக்கும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவான். டே சக்தி, ஏதாவது பண்ணுங்கடா. என்ன சீனியர் அமைதியாக நின்றுட்டு இருக்காரு? இவர் இப்படி நிற்கிற ஆள் கிடையாது. இப்போ எதுக்கு இவர் இப்படி நின்றுட்டு இருக்காரு? சரி, அவர் தான் அப்படி இருக்காருன்னா இந்த ஸ்ரீ எருமை அவ்வளவு வாயை திறந்து ஏதாவது பேசலாம்ல? அந்த சீட்டை விட்டு எழுந்துச்சு வெளியில வரலாம்ல? அந்த எச்சக்கிட்டே இவன் மாட்டிக்கிட்டு இருக்கானே. ஐயோ, இவனா எனக்கு வர ஒத்தத்துக்கு நானும் இவனை கொண்டு இல்லாமனு இருக்கு. ஆனா சீனியருங்க 2 பேரும் அமைதியா இருக்காங்க. சக்தி, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கியோ? ஸ்ரீனா அவ பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்தா. இப்ப பாரு, ரகு அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இனிமேதான் நான் யாரு ரகு யாருன்னு நீங்க சீக்கிரமே புரிஞ்சுப்பீங்க. வரும்போது அவ பக்கத்துல சந்தோஷமா உட்காந்துட்டு இருந்தாலும் அதை பார்க்கற எனக்கு எவ்வளவு வயிறு எரிஞ்சிருக்கும். இப்பதான் எனக்கு குழுக்குள்ள இருக்கு. பாஸ் பாஸ், என்ன என்ன நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். இப்படி ஸ்ரீய அவன் பக்கத்துல உட்கார விட்டுட்டு நீங்க வந்து இங்க உட்காந்துட்டீங்க. பாஸ் ஏதாவது பண்ணுங்க பாஸ். ஸ்ரீ பாவம் பாஸ். அவளுக்கு தேவையானதா அவ தான் கேட்கணும். எப்பவுமே நான் கூட இருந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அவளும் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கணும்ல. அவளுக்கு என்ன வேணுமோ அவ வாயை திறந்து கேட்கட்டும். அதனால்தான் நான் அமைதியா வந்து உட்காந்துட்டேன். என்னடி பார்க்குறோம்? ஒரு வார்த்தை சொல்லுடி. இவனை இங்கேயே காலி பண்ணிடுறான். நீ அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கதா என்னால சத்தியமா பார்க்க முடியலடி. வாயை திறந்து ஏதாவது பேசுடி. என்னடி தள்ளியே உட்காந்துட்டு இருக்கான்? என் பக்கத்துல ஒட்டி உட்காருறது பரவாயில்ல, வந்து தள்ளி வந்து உட்காரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வாடி, ஏய் வாடி. சக்தி, சொல்லுமா, என்னம்மா சொல்லு. என்ன நீ உட்காரல நின்னுட்டே இருக்க? ஏய் இப்ப நான் உட்காரத முக்கியமாடி. வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடி. இவனை இங்க இருந்து காலி பண்ண சொல்லு. நான் உன் பக்கத்துல உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த போற பக்கம் உன் பக்கத்துல உட்காரக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லுமா. இவனை இப்பவே இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுறேன். சக்தி, கேட்டேன்ல, நீ உட்காரல? உட்காரணும். போய் உட்காரதான் போறேன். ஓய் நான் போய் உட்காடுறேன். சக்தி, நானும் கூட வந்து உட்காந்துக்கிட்டா? என்ன ஸ்ரீ என்ன கேட்ட? இல்ல, நானும் கூட வந்து உட்காந்துக்கிட்டா? ஏய்
அதுக்கு என்னடி என் கூட உட்காரணும் அவ்வளவுதானே? என் கூட மட்டும் தாண்டி உட்காருவேன், உன் பக்கத்துல எவனையும் விட மாட்டேன். அதுக்கு என்ன ஸ்ரீ, என் கூட தாராளமா உட்காரலாம். அதுக்காக நீ எழுந்தெல்லாம் கஷ்டப்பட வேணாமா? நானே உன் பக்கத்துல உட்காரண்டி. இந்த இப்ப நம்ம ஃப்ரெண்ட் ரகு இருக்காருல, அவர் இப்போ தன்னால எழுந்துருச்சு அவர் பேக் சீட் போய் உட்காருவார் பாரு. ரகு, என்னடா ரகு மச்சான், நான் சொல்றது சரிதானே? மச்சி, பின்னாடி சீட்டு எல்லாமே காலியா தான் இருக்கும். இங்க உட்காந்துட்டு வரதை விட பின்னாடி நீ படுத்துக்கிட்டே வரலாம். ஓ, ஏற்கனவே உடம்பு நிறைய வாங்கியிருக்கேன், கொஞ்சம் வலியா இருக்கும். நீ படுத்துக்கிட்டு வந்தா உனக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போடா போ, போய் பின்னாடி சீட்ல இரு. எழுந்துருடா. டேய், ஆல்ரெடி நான் சீட்டை பிடிச்சி உக்காந்தாச்சு, எனக்கு இங்க உட்காரதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. உனக்கு வேணும்னா நீ பின்னாடி படுத்துக்கிட்டே வா, எனக்கு இதுதான் சரியா இருக்கும். நான் இங்க தான் உட்காருவேன், இங்க இருந்து எழுந்திருக்க மாட்டேன்டா. ஆச்சு, ஆல்ரெடி எவனோ உனக்கு நிறைய கொடுத்துருக்கோம். இன்னும் நீ என்கிட்ட வாங்கினதுலாம் ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போதே எழுந்திரிச்சு போடக்கண்ணா, போங்க போங்க பார்க்கலாம். ஓடா, நீங்க எழுந்திரிச்சிட்டா அவனுக்கு எந்த சேதாரமும் கிடையாது. நான் கையை வச்சுதான் நீ எழுந்திருக்கணும்னா செத்துடுவேன். எழுந்துருடா. ஏதாச்சும் பண்ணுங்க சீனியர், என்னாலே பார்த்துட்டு இருக்க முடியல. இவர் எப்படிதான் சிரிச்சுட்டு அமைதியா இருக்காருன்னு தெரியலையே. ம், அது பரவாயில்லையே, சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டியே. அப்ப அடி மிச்சம் தான். போடக்கண்ணா, போ போய் பின்னாடி சீட்ல ஹாயா படுத்துக்கிட்டே வா. உடம்பு முழுக்க ஏற்கனவே அடியா இருக்கு. ஓ, கொஞ்சம் ஒத்தடை கொடுத்த மாதிரி இருக்கும். போட்டா போட்டா. டி, என் விஷயத்துல அடிக்கடி கிராஸ் பண்றேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, பார்த்துக்கிட்டே இரு. மச்சி, இவ்வளோ நேரம் என் ஸ்ரீ பக்கத்தில் உட்காந்ததுக்கு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். அவளுக்காக தான் அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவள் மட்டும் இந்த இடத்துல இல்லை, நீ என்ன செத்துட்டு இருப்படி. போடா. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு போ மச்சி, போ போய் படுத்துக்கிட்டே வா, அது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். போடா. டேய் போடா. சே, உங்களும் இருக்கடா உனக்கு ஒரு நாளைக்கு. அப்போ பார்த்துக்கிறேன் இந்த ரகு யாருன்னு உனக்கு அப்ப தெரியும்டா. டேய், எனக்கு இப்பவும் கண்ணு தெரியும்டா, உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். அது என்ன ஒரு நாள் பார்க்கறது. போடா போ. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னை நம்பி கூட்டிட்டு வந்த இந்த பொண்ணுங்களை நான் பத்திரமா திருப்பி கொண்டு போய் காலேஜில் ஒப்படைக்கணும். எங்கடா இந்த பொறுக்கிக்கிட்ட இந்த பொண்ணு மாட்டிப்பானோன்னு நான் நினச்சேன். பரவாயில்ல, நல்ல சமயத்தில் சக்தி வந்துட்டான். இது போதும். என்ன பண்ணுறது, கிளாஸ்குள்ளாரையே இப்படியும் சில பசங்க இருக்காங்க, அப்படியும் சில தண்டங்க இருக்குங்க. என்னத்தை பண்ணி தொலைகிறது? எல்லாருக்கும் ஒன்றை போல தான் பாடம் எடுக்கிறோம். எல்லாம் ஒன்றை போல கற்றுக்கோன்னு பார்த்தா ஒன்று ஒரு ரகமால இருக்கு. என்ன ஓகேவா? என்ன என்ன சக்தி, ஓகேவா? நான் உன் பக்கத்தில் உட்காந்தது உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். அவன் உட்காந்த போது என் கூட வரேன்னு சொன்னீங்க, அதான் கேட்கறேன். இப்போ உனக்கு ஓகேவா? ஓ, அதுவா? ஓகே தான் சக்தி. உண்மையாவே உனக்கு ஓகே தான் அடி. நான் உன் பக்கத்தில் உட்காந்தது உனக்கு எதுவும் சங்கடமா இல்லையே? ஏன் கேட்குறேன்னா, அவன் உட்காந்தும் போது ஒரு மாதிரி பதட்டமா இருந்தா, என் கூட வரேன்னு வேற சொன்னேன், அதான் கேட்குறேன். என் கூட உட்காரதுனால உனக்கு எந்த பயமும் இல்லையே? அது அது வந்து சரி, எனக்கு வேடிக்கை பார்க்கணும், நான் வேடிக்கை பார்க்குறேன். நான் கேட்டுட்டே இருக்கேன், அதுக்குள்ள வேடிக்கை பார்க்க போறேன்றா? சரி, நான் இப்படி கேட்டதானே பதில் சொல்ல மாட்டேன், இப்போ வேற மாதிரி கேட்குறேன் பாரு. ஆமா, அவன் பக்கத்தில் உட்காந்த போது எதுக்கு வேற சீட்டுக்கு போய் உட்காரலாம், நானும் கூட வரேன் சக்தின்னு சொன்னேன். அது அது வந்து எனக்கு அவனை பார்த்தா பயமா இருக்கு சக்தி, அதனாலதான் உன் கூட வரேன்னு சொன்னேன். பயமா? ஏய், எதுக்குமா? எதுக்கு அவனை பார்த்து நீ பயப்படுறான்? அவன் ஏதாவது உங்கள்கிட்ட ரொம்ப பண்ணனா என்ன? ஏய், எது வந்தாலும் சொல்லுடி, அவன் ஏதாவது உங்கள்கிட்ட ரொம்ப பண்ணனா என்ன? ஏய், கேட்கலாங்களா, பதில சொல்லுமா. அவன் நிறைய கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப பண்ணி நான் பார்த்துருக்கேன், அது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ரொம்ப பண்ணியிருக்கான். ஏய், எது வந்தாலும் சொல்லுடி, நான் பார்த்துக்கிறேன். அப்படி மட்டும் ஏதாவது ரொம்ப பண்ணிருந்தான்னு தெரிஞ்சுதான் அவனை உண்டுலாம் மாற்றிடுவேன். சொல்லுடி, உங்ககிட்ட ஏதாவது ரொம்ப பண்ணானா, உன்னை ஏதாவது டீஸ் பண்ணானா? கேட்கறாங்கம்மா, சொல்லுமா. அது சி சி சி
இல்லை சக்தி, அந்த மாதிரிலாம் எதுவும் என்கிட்ட ரொம்ப பண்ணலை. நீ இப்போ சொன்னல மற்ற கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப பண்ணியிருக்கான்னு, அதை நானும் பார்த்தேன்னா அதான் அதனால எனக்கு பயம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இவ எதுக்கு இவ்வளோ பதட்டமா இருக்கணும்? நான் கேட்டதுக்கு உடனே பதில் சொல்லிட்டு போலாமே. ரொம்ப பயப்படுறான். ஏதாவது மறைக்கிறானா? ஸ்ரீ, அந்த ரகு மட்டும் உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணியிருந்தான்னு தெரிஞ்சது அவன் அன்னைக்கு செத்தான். ஏதாவது பண்ணியிருக்கணும். ஒரு ராஸ்கம் உன்னை உண்டில் ஆக்கிட வேண்டாம். என்னை பத்தி உனக்கு தெரியல. அவன் ஷர்மியை ஒரு மார்க்கமா பார்த்தவன். ஸ்ரீ இன்னசென்டா இருக்கான். இவகிட்ட ஏதாவது வம்பு பண்ண வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணட்டும், ஒன்னு இருக்கிறான்னு தெரிஞ்சதும் அப்புறம் தானே இருக்கேன். அண்ணா கொஞ்சம் பார்த்து டிரைவ் பண்ணுங்க. லேடிஸ்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஓட்டுங்க. சாரிப்பா, குறுக்கால மாடு போயிடுச்சுப்பா, அதான் சடனா பிரேக் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து டிரைவ் பண்ணுங்க. உள்ள இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் பயப்படுறாங்கல்ல, கொஞ்சம் பார்த்து. சரிப்பா தம்பி, இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்ப்பா. சரிங்கண்ணா. ஏய், என்ன பயந்துட்டியா என்ன? ஆமா பாஸ், இவர் சடனா பிரேக் போட்டாரா, ஐயோ கொஞ்ச நேரத்துல என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்தே போயிட்டேன் பாஸ். ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாம இரு. அதான் நான் பக்கத்துல இருக்கேன்ல, அப்புறம் என்ன? சரிங்க பாஸ். என்ன இதெல்லாம்? பாஸ், அது அது வேற பிரேக் அடிச்சதுல பயம் வந்துருச்சு பாஸ். அதான் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அதனால உங்க கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டேன் பாஸ். மற்றபடி தப்பாலாம் எதுவும் இல்லை பாஸ். பாஸ் முறைக்காதீங்க பாஸ், அப்படி பார்க்காதீங்க, பயமா இருக்கு. அதான் சொன்னல, ஒரு பயத்துல தான் பிடிச்சிட்டேன் பாஸ். இங்க என்ன நடக்குது? ஓ டியூப் லைட் எதுக்கோ ட்ரை பண்ணிருக்கு, ட்ரை பண்ணி மாட்டிக்கிச்சா? மொழியே சரியில்லையே, சீனியர் மொழியும் சரியில்லை. இவ என்ன பண்ணி வச்சான்னு தெரியலையே. சீனியர் இந்த முறை முறைக்கிறாரு. ஐயோ, ஏதாவது திட்டிடுவாரா? சீனியர், டியூப் லைட் ரொம்ப பாவம் சீனியர், மன்னிச்சு விட்டுடுங்க சீனியர். அந்த அளவுக்கு பயம்? சரி, பிடிச்சிக்கோ. அப்பா சிரிச்சிட்டீங்க பாஸ். பாஸ், அது பயத்துல தான் பிடிச்சேன், இப்ப எடுத்துறேன், கோச்சிக்காதீங்க சரியா? ஏய், எடுக்கலாம் வேணாம், பிடிச்சிக்கோ. பாஸ் நிஜமாவா? நிஜமா தாண்டி. பரவாயில்லையே, டியூப் லைட் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டியூப் லைட்டு நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. சக்தி, இது எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கு? மூஞ்சி என்ன 3 கோணலா போகுது? அப்படி என்னத்தை பார்த்து வச்சதுன்னு தெரியலையே. சும்மாவே புகையும், இப்போ புகைச்சல் வெளியில வரைக்கும் வந்துருச்சு. இங்க வரைக்கும் ஸ்மெல் வருதுன்னா அப்ப எதையும் பார்க்க கூடாததை பார்த்து வச்சிருச்சு. அதான் மூஞ்சிலே தெரியுது. ஐயோ தெய்வமே, மூஞ்ச முதல்ல மாத்துமா, பார்க்க சகிக்கல. ஏய் என்ன ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு வா. ஐயோ ரொம்பதான் வாய் கிழியுது. அம்மா, ஆல்ரெடி உன் வாய் கிழிஞ்ச மாதிரிதாம்மா இருக்கு, இதுல இன்னும் ஓவரா கிழிச்சு எடுத்துறாத. இந்த அளவுக்கு கிழிக்குதுன்னா அப்ப அங்க வேற என்னமோ நடந்திருக்கு. ஐயோ, அந்த கண் கொள்ளா காட்சி நம்மளும் பார்க்கணுமே. பார்க்கலாம், பார்த்துட்டு இவ வயிறு எரியத்தையும் பார்த்து சந்தோஷப்படுவோம். அப்படி என்ன விஷயம் நடந்ததுன்னு தெரியலையே. சக்தி சீனியர், என்னமோ சம்பவம் பண்ணிருக்கீங்க, இதோ பாத்துறேன். என்னன்னு முதல்ல பார்க்கணும். பர்வீன், சீக்கிரம் பாருடி. ஓ, இத பார்த்துட்டுதான் கிழிஞ்ச வயிறு எரிஞ்சிட்டு இருக்கோம். அது சரி, இந்த சம்பவத்தை தான் நாங்க வரும்போதே பார்த்தோமே. ஆனா வரும்போது இருந்ததை விட இப்ப கொஞ்சம் டீப்பா தான் இருக்கு. சீனியர், லிமிட்டை தாண்டி போறீங்க சீனியர், எனக்கு வெக்கமா இருக்கு சீனியர். ஏய், என்னம்மா என்னாச்சு? வண்டி எங்கேயும் முட்டிடுச்சு தானே? வண்டி எங்கேயும் முட்டலடி, நீதான் என்ன முட்டிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, இது கூட நமக்கு சாதகமா தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்குடி. வண்டி சரியாயிடுச்சா? இல்ல, என்னமோ ஆயிருக்கு போல இருக்கு. நீ இப்படி இரு,
வண்டி ரெடி ஆனதும் நான் சொல்றேன். சரியா? அப்படியா சக்தி? யாருக்கும் எதுவும் ஆகாதல்ல? யாருக்கும் எதுவும் ஆகாது. எனக்கு தான் என்னென்னமோ ஆகுது. அதுதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சீனியர், முரட்டு காதலா இருந்தாலும் ரொமான்டிக்ல வேற மாதிரி இருக்கு சீனியர். நீங்க கிளப்புங்க சீனியர். கிழிஞ்ச வாய் இப்படிதான் ஏதாவது புலம்பிட்டு கிடக்கும். அதெல்லாம் நீங்க கண்டுக்கிறாதீங்க. சீ, இதெல்லாம் பார்க்கணும் தான் இருக்கும். அடி ஸ்ரீ, என் லைஃப்ல வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஏன் இடத்துல நீ இருக்கலாம்? விட மாட்டேன்டி, ஒன்னும் விட மாட்டேன். எனக்கு சக்தி கிடைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன்டி. நீ பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்னால ஏத்துக்கவே முடியல. சக்தி இடத்துல நீயா? சக்தி பக்கத்துல நான் இருக்கணும்டி. அவனுக்கு மேல நான் சாயணும். ஆனா நீ சாஞ்சிட்டு இருக்க. விட மாட்டேன்டி ஸ்ரீ, உன்னை விடவே மாட்டேன். இன்னும் இந்த ஷர்மியை பத்தி உனக்கு தெரியலனா காட்டுறேன்டி. நான் யாருன்னு கூடி சீக்கிரம் காட்டுறேன். பஸ்ஸில் ஒரே ஜோடி பராக்களாவே இருக்காங்களே. அங்கிட்டு பார்த்தா அந்த காதல், இங்கிட்டு பார்த்தா இந்த காதல். ஐயோ, நமக்கு ஒரே பொறாமையா இருக்கேன். பர்வீன், சீக்கிரமா நீயும் ஒரு ஆளை ரெடி பண்ற. ரெடி பண்ணி இப்படி நம்மளும் ஜோடி பராவா இருக்கணும். என்ன வீட்டில் நமக்கு ஆளெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் தெரிஞ்சு விழ போற அடியை நினைச்சாதான் லைட்டா வயிற்றுல கலக்குது. அந்த அடிக்கு இப்படி மூடிக்கிட்டே இருந்துடலாம் இல்லையா? சரி, லவ் பண்றவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுப்போம். எது எது எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் என் 2 ஃப்ரெண்ட்ஸும் ஜோடி சேர்ந்துட்டாங்க. அச்சோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கலக்குங்கடி. பொழுதும் வாசனா செய்ய கூட்டுரே அடங்கா மதையானைய போல் என தாக்குது. உசுரே ஓர பார்வை சக்கரத்தை நெஞ்சுக்குள்ள சுத்த விடுதே. தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தார் துலாபாரம் தோற்காதோ அழகு. கண்களா மின்னலா கூந்தலா ஊஞ்சலா இந்த சந்தேகம் நீ வந்ததல்ல. காதலா மௌனமே உன் கண் கொண்டு என்னை கொய்யாதே. உன் தீ மூச்சா என்னை கொல்லாதே. முத்தங்கள் போட்டு சஜம் சம் சஜம் சம் வித்தைகள் காட்டு. நல்லபடியா காலேஜுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கார்த்திக், சக்தி, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரையும் எப்படியும் திரட்டி கூட்டிட்டேன். இந்த காலேஜுக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்கடா, ரொம்ப தேங்க்ஸ் தான். என்ன மேம், எல்லாரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே. நம்ம தானே என்ன ஏதுன்னு பார்த்து கரெக்டாக கூட்டிட்டு வரணும். அதானே பண்ணணும். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அதானே மேம், ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டாங்க. யாரும் எந்த இடத்துல ப்ராப்ளம் எதுவும் பண்ணலையே. அப்படிலாம் சொல்லாத சக்தி, யாரும் ப்ராப்ளம் பண்ணலன்னு. அந்த ரகுவோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு, அவனும் தான் பெரிய ப்ராப்ளமே. வரா, அவனை கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு பிரின்சிபல் சொல்லியும் நான் தான் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். பார்த்தியா, என்ன உதைக்கணும். சரி விடுங்க மேம், அதான் போயாச்சு வந்தாச்சுலாம். அதுக்கப்புறம் என்ன, ஓகே விடுங்க, வந்தாச்சுல நல்லபடியா. கரெக்ட் கார்த்திக். அண்ணா எங்க இன்னும் யாரும் இறங்கலாம்? எல்லாரும் லக்கேஜஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க மேம். எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுலாம், அதான் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வந்துருவாங்க மேம். ஓகே அதுவும் கரெக்ட் தான். ஏதோ மிஸ் பண்ணிடக்கூடாது. சுபி, பர்வீன், நீங்களும் வந்துட்டீங்க. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் எங்க? மேம், எல்லாரும் அவங்க திங்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு ஒருத்தர் இறங்கிட்டு இருக்காங்க மேம். ஓகேம்மா. வனிதா, நீ என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா? அதெல்லாம் எடுத்துட்டேன் மேம். வெரி குட். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இது மிஸ் ஆயிடுச்சு அது மிஸ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது, பாத்துக்கோங்க. இப்பவே என்ன ஏதுன்னு செக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இல்ல மேம், நான் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டேன். என்னோட ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் தான், அது கரெக்டா எடுத்துட்டேன் மேம். ஓகேடா. நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எதுவும் மிஸ் பண்ணல மேம்? அதெல்லாம் எதையும் மிஸ் பண்ணல, எல்லாம் எடுத்தாச்சு மேம். அப்புறம் இது மிஸ் ஆயிடுச்சு அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். மேம், ஒன்றும் பெருசா இல்லை, 4 பழைய சுடிதார் தான். அது இப்படி மிஸ் ஆச்சுனாவது வீட்டில் புதுசா ஏதாவது எடுத்து தராங்களான்னு பார்க்கலாம். அது சரி, வீட்டில் புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளான்? ஆமா மேம், நியூ ட்ரெஸ் வேணும்னா ஏதாவது பிளான் பண்ணணும்ல. நல்ல பிளான் தான், பண்ணுங்க. இந்த வாண்டு என்ன பண்ணுது, இன்னும் இறங்கலைங்க. எல்லாரும் இறங்கினாலும் இவன் இறங்க மாட்டா போல இருக்கு. பஸ்ல ஏத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்ப இறக்குறதுக்கு கஷ்டப்படணுமோ? அப்படியே வாண்டு சீக்கிரம் ஓடி. இவங்க கிட்ட கேட்கலான்னு பார்த்தா மேம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எப்படி கேட்கறது? என்னடா மொழியே சரியில்லை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா
உன் மொழிக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். இரு கேட்டு சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டானா? பஸ் இப்போ நீங்கள் விசில் அடிச்சிங்களே, அது என்ன கூப்பிட்டதுக்கான சிக்னல் தானே? சிக்னல் தான், ஆனால் அது உன்னை கூப்பிட்டதுக்கானது இல்லை. இப்படி ஒரு வயசு பையனை ஒட்டிக்கிட்டு நிற்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி நின்னா நல்லா இருக்கும். என் நினப்பு வேற எங்கெங்கேயோ போகுது, பார்த்துக்கோ. ஐயோ ஒன்று சும்மா குறையும் பாரு. இந்த ஆளுக்கு ஃபீலிங்ஸ்னு ஒன்று வராது போல இருக்கும். எப்படியே பஸ்ஸில் சிரிச்சிட்டோம், பெரிய விஷயம். தள்ளி போகிறேன். தள்ளி போனால் நல்லது தான். ஆமாம், நீங்கள் மட்டும் வந்துட்டீங்க, ஸ்ரீயா ஆளை காணோம். மச்சானாயா, நம்ம மனசில் என்ன நினச்சவங்க பிடிச்சிட்டாயா? அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான், பின்னாடி வரா. ஓ அப்படியா? அப்படிதான். பார்த்துடி, கழுத்து சுலுக்கிக்க போகுது. மேம் நாங்களும் வந்துட்டோம். ஆமாம், சொல்லலைன்னா தெரியாது. எவ்வளவு கேடி பாரு, உஷாரா போய் மேம் பக்கத்தில் இருக்கா. ஏய், நீ கேடினா இந்த சக்தி கேடிக்கலாம் கேடிடி மாவளு. ஓகேம்மா, எல்லாரும் வந்துட்டீங்களா? யாரும் மிஸ் ஆகலைங்க. மேம் இன்னும் ஷர்மி வரல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேம், அவளும் வந்துட்டோம். ஓகேம்மா, அவளும் வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்புங்க, சரிங்களா? ஓகே மேம். மேம் நானும் வந்துட்டேன். என் பக்கத்தில் கூட நிற்க உனக்கு இஷ்டம் இல்லையா சக்தி? நான் பக்கத்தில் நின்று தள்ளி போகிறேன். அது எங்க சீனியர் ஆச்சு, எப்படி இருப்பாரு? அடியாட்டி பாப்பா, என்ன எதையாவது பண்ணி சீனியரை மயக்கலான்னு பார்க்குறேன். முடியாதுமா, முடியாது. வாய்ப்பில்லை ராஜாத்தி, வாய்ப்பே இல்லை. எங்கள் அண்ணனை பற்றி இன்னும் இவளுக்கு முழுசாக தெரியல, அதனால அவள் விளையாட்டை காட்டுறான். எங்கள் அண்ணன் அவன் விளையாட்டை காமிச்சா இவ தாங்க மாட்டான். இவ ரொம்ப ஓவரா பண்ணுறாடி. இவளால ஸ்ட்ரீட் ஏதாவது பாதிப்பு வருமோன்னு தோணுது. இவ்வளோ விடாம வாட்சா விடணும்டி. ஆமா பர்வீன், இவ்வளோ வாட்சிங்லேயே வச்சிருக்கணும். டோன்ட் வர்ரி, அதான் நான் இவ்வளோ வாட்சா விட்டுக்கிட்டே தானே இருக்கேன். ஏதாவது மக்கா இருப்பானாட்டும். ஏற்கனவே வாய் கிழிஞ்சுதான் இருக்குது, இன்னும் நான் கிழிச்சு தோங்க விட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. மற்ற பாய்ஸ்லாம் எங்கே கார்த்திக்? மேம் அதோ உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க பாருங்க மேம். மற்ற பாய்ஸு, இன்னும் கொஞ்சம் கேர்ள்ஸு எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தானே இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், இங்கே பாருங்கள். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்துடணும், புரியுதுங்களா? நீ பாருங்க, ஃபங்க்ஷன் டைமை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க. எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, ஸோ யாரும் வராமல் இருக்கக்கூடாது. அப்புறம் ஸ்ரீங், இங்கே பாரு ஸ்ரீங், நீ கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வா. ஸ்ரீக்கு மட்டும் இல்லைம்மா, மற்ற எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்துடுங்க. ஸ்ரீங், நீ மெயினாக சீக்கிரம் வந்துடு, ஏன்னா ஃபங்க்ஷனில் ஹோஸ்ட் பண்ண போகிறதே நீ தான். மேம் நானா? இல்லை நான் வரல. என்ன ஸ்ரீங், என்ன ஏதோ புதுசாக பண்ண போகிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கான்? நீ தானே எல்லா ஃபங்க்ஷனையும் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா, அப்புறம் என்ன? நீங்கள் பாரு ஸ்ரீங், இல்லை நான் வரலன்னா சொல்லக்கூடாது, நீ தான் வரணும், புரியுதா? கொஞ்சம் டைமுக்கு முன்னாடியே வந்துரு. யாரையாவது கூட்டிகிட்டு கூட வர சொல்லிடுமா, ஆனால் கொஞ்சம் டைமுக்கு முன்னாடியே வந்துரு, ஓகேவா? மேம் இல்லை மேம். மேம் ஸ்ரீ வருவான், அவள் டைமுக்கு முன்னாடியே வருவான். நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. மேடம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வருவோம் மேம். ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. சாரி டியர்ஸ், நைட் ஃபுல்லாக ஆப் வந்து ஒர்க் ஆகலை, அதான் இன்னைக்கு பிரியமானவளே ரொம்ப லேட்டாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் கொடுக்க வேணாம் அப்படி தான் நினச்சேன், இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எடுத்திருக்கேன், நடுவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சு, சாரி. ஓகே டியர்ஸ், அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் கோகிமா, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, அவங்களுக்கு விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோகிலா டியர். சாரி டியர், உங்கள் பேர் கோகிலா தானே எனக்கு தெரியாது, உங்கள் ஐடியில் இருக்குது, ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோகிமா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கோகிலா டார்லிங். கோகி டியர், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க, சொல்லிடுவோமா? ஹாய் சிந்து டியர். ஹாய் ராதிகா டியர். ஓகே டியர்ஸ், எனக்கு பிரியமான ஒரு சீரிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கேகே சீரிஸ் என்னால் ரொம்ப நாள் கொடுக்க முடியல, சாரி, நாளைக்கு எப்படியாவது கொடுக்க முயற்சி பண்ணுறேன். கேகே சீரிஸ்க்கு வியூஸும் போகல, அதனாலே என்னமோ தெரியல, அது எடுக்கவே மைண்ட் இல்லை. சரி, எப்படியாவது நாளைக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஓகே டியர்ஸ், பிரியமானதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். பாய். பாய் டியர்.